11ல் குரு வர்றது ரொம்பவே நல்லது. லாபகுருன்னு சொல்லுவாங்க. உச்சத்துல குரு வர்றாரு. இப்போ லாபகுருன்னு என்ன? பண விஷயங்கள்ல இருந்து வந்த தட்டுப்பாடுகளும் கஷ்டங்களும் 100% அவர்களுக்கு விலகும். உச்சகுரு 3 பார்க்கும் பட்சத்துல அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். நண்பர்களால பெரிய ஆதாயம் கிடைக்கும். வீடு, மண்ணு, மன, சொத்து ஏதாவது வாங்கணும்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல அடுத்த 6 மாசத்துலயே அது நடக்கும். பணம் கொடுத்துட்டு வராம இருந்தா இவங்களுக்கு வரும். இவங்க வாங்கின பணத்தை கடனே அடைக்க முடியலன்னு நினைச்சாங்கன்னா அதை படிப்படியா அந்த கடனை அடைச்சிருவாங்க அடுத்த 6 மாசத்துல. இது ரொம்ப முக்கியமா புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் இந்த வருஷத்துல 100% கிடைக்கும். குறிப்பா கோடி கிடைக்குன்னு நான் பொய் சொல்லி ஏமாத்துறதை விட தேவைக்கு பணம் கிடைக்கும். கை நிறைய வச்சு செலவு பண்ணுவாங்க இந்த காலகட்டங்கள்ல. ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யாமிருக்க பயமே அருண் அவர் தான் நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்பதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சது, அப்புறம் சனி பெயர்ச்சியும் முடிந்தது. இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்க எது தொட்டாலுமே தொலங்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது கேட்டகரைஸ் இருக்கா? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க அருண்குமார் பேசுறேன். பொதுவாக குரு பெயர்ச்சி ஆகும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சேனல்ஸ்ல பெரும்பாலும் வச்சிருப்பாங்க, அதிரடி திருப்பத்தை சந்திக்க போகும் 5 ராசி, கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 5 ராசி அப்படின்லாம் நீங்க செல்வம் கொட்ட பார்த்துருப்பீங்க. போகுது, செல்வம் பெட்டி கொட்ட எடுத்துட்டு போகுது போங்க. அப்படின்லாம் நிறைய நம்ம சேனல்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த 5 ராசிக்காரர்களுக்கு குரு பலன் ஒரு ராசிக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான கேப்ஷன்ஸ்ல குறிப்பிட்ட ராசிக்காரர்களை பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு அடுத்த 6 மாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் ஒரு 5 ராசி முதன்மையாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பண விஷயத்துல படாத பாடுபட்டிருப்பாங்க. 11ஆம் இடத்து குரு நிச்சயமா மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியடையும். வேலை, பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களில் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது முன்னாடி அந்த டாப் 3 நாட்ஸ்ல சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க அவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையும். 8ல் குரு, செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கு எல்லாம் வட்டியை கொடுத்தீங்க. 8ல் இருந்த குரு 9ல் வரார். 9ல் குரு வந்து ராசியை பார்க்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல கால் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்த இடமாக மாறும்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள். இந்த முன்னாடி நான் பேசும்போது சொன்னோம், 7.5 வருஷத்துல எந்த கிரகம் பெயர்ச்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லி மனதளவுல நிறைய போராட்டத்தை அனுபவிச்சது மகர ராசி. கிட்டத்தட்ட அந்த 8 வருஷத்துல அந்த வார்த்தையை கூட நான் மாத்தி பேசியிருக்க மாட்டேன். நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரியும். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்தேன், பொருளை இழந்தேன், உயிர் மட்டும்தான் எனக்குள்ள மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லி தனக்குள்ளே தன்னைத்தானே காயப்படுத்தி குமுறிய ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் பார்ப்பவர்களுக்கு தெரியும், இன்ன வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்காகவே சுமந்துக்கிட்டு ஓடி ஓடி அந்த வழியெல்லாம் அவங்க ஏற்றிக்கிட்டு அதனால பெரிய மன உளைச்சல் அடைந்தவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால, முன்னாடி நீங்க அழகா சொன்னீங்க, ஜென்மசனி ஏற்கனவே போட்டு வாட்டி எடுக்குது. அட்லீஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்களான்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல அந்த குரு வந்து ஒரு அப்பா மாதிரி, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ராசிநாதனே உச்சமடைந்து அந்த ராசியை பார்க்கறது மீனராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். உங்களுக்கு ஒரு பெரிய மனோதிடத்தையும் மன தைரியத்தையும் கடவுள் கொடுப்பார். எதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை தூங்க விடாம பண்ணுச்சோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க எஃபோர்ட் எடுத்து தோத்து போனீங்களோ, அடுத்த 6 மாத காலம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். நம்ம 5 ராசியை சொல்லிட்டோம். மற்ற ராசிக்காரர்கள்லாம் நமக்கு எதுவுமே பலன் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். குரு பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்குரிய பிரத்யேக பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஆன்மீக டாக்ஸ் வாயிலா வழங்குறதுல ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களுக்கான பலன்கள் தொடர்ச்சியா வருது. கன்னிராசி சார், கன்னிராசியும் எப்படி சார்? ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ஆனால் பின்னாடி இருந்துக்கிட்டு ரொம்ப பழி வாங்குற டைப் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா சார் கன்னிராசியில் இருக்கிறவங்க? இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் யாருமே என்ன கோச்சிக்க கூடாது, ஏன்னா இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்ககிட்ட கேட்குறேன் சார். அப்படின்னு இல்லை, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பழி வாங்கக்கூடிய குணம் அவங்களுக்குள்ள இருக்காது. கன்னின்னா பெண்ணுன்னு சொல்லுவாங்க. வளர்க்குறவங்களை நம்ப மாட்டாங்க, வெட்டுறவங்களை நம்புவாங்க. அதுதான் கன்னி. நீங்க அப்படி எடுத்துக்கோங்க. யார் இவர்கள் மீது அதீத பற்று, அதீத அன்பு, அதீத காதலை கொடுக்கிறார்களோ அவங்கள நம்ப மாட்டாங்க. இவங்க நம்பி ஏமாந்துருவாங்க. கொஞ்சம் பாசம் காட்டினா போதும் தப்பான நபர்கள்ட்ட கூட ஏமாறக்கூடிய குணம் கன்னிக்கு உண்டு. ஏன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம உறவுகளே பல பேர் கமெண்ட்ல சொல்லுவாங்க, என்ன நம்பி நம்பி ஏமாந்துதான் சார் வாழ்க்கையில் நாங்க இங்க நிக்கிறோம் தான் அவங்க மனசார ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய குணம் கன்னிக்கு உண்டுங்க. யாரா இருந்தாலும் சரிதான், பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கும் செய்வாங்க. எல்லாரும் செஞ்சுட்டு அதுக்குரிய அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன்னா கன்னின்னா பொண்ணு
பொண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு வரவங்கள கூட கன்னி தானே சார், சப்த கன்னிகள் கன்னி அப்படின்னு தானே? அதுதான் கன்னி என்பது பெண்மைக்குரிய ராசின்னு சொல்லுவாங்க. நீங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்க டீ போட்டு கொடுத்தீங்கன்னா, டீ தானே போட்டு கொடுத்தீங்க, பூஸ்டா கொடுத்தீங்கன்னு நான் கேட்பேன். பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கலன்னு பேசுவேன். சாப்பாடு கொடுத்தீங்கன்னா என்ன இந்த சாம்பார் வச்சு கொடுத்தா அப்படின்னு கேட்பேன். இது கன்னிக்கு வந்து தன்னிறைவை அடையிறதுக்குரிய சூழல் யாருமே கொடுக்கறது இல்ல. அவங்க அப்படிதான் தன்னைத்தானே ஸ்ட்ரெஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 6 மாதம் என்பது கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடிய மாதமாக அமைய போகிறது. அதுக்கு முக்கிய காரணம் 10வது வீட்டில் இருந்த குரு 11வது இடத்துக்கு வந்திருக்கு. 11ல குரு வர்றது ரொம்பவே நல்லது. லாபகுருன்னு சொல்லுவாங்க. உச்சத்துல குரு வர்றார். இப்போ லாபகுருன்னு என்ன? பண விஷயங்கள்ல இருந்து வந்த தட்டுப்பாடுகளும் கஷ்டங்களும் 100% அவர்களுக்கு விலகும். 10ல குரு இருந்த காலகட்டம் கன்னிராசி எதில் கஷ்டப்பட்டுச்சோ இல்லையோ, வேலையில கஷ்டப்பட்டிருப்பாங்க, தொழிலில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, பண விஷயத்துல நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. பல பேர் வேலையை இழந்திருப்பாங்க, பல பேர் தொழிலில் பெரிய முதலீடு போட்டு லாக் ஆகிருப்பாங்க, பல பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் சொல்லி சுற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்க, பல பேர் பேப்பர் போட்டு ஓடிடலான்னு நினச்சவங்களாம் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 11ஆம் இடத்து குரு வாழ்க்கையில் பல மாற்றங்களை செய்யும். குறிப்பாக கன்னிக்கு 3வது இடத்தை உச்சகுரு பார்க்குறாரு. உச்சகுரு 3 பார்க்கும் பட்சத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். நண்பர்களால் பெரிய ஆதாயம் கிடைக்கும். சகோதர வழி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தம்பி தங்கச்சி யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு சுபகாரியங்களை செஞ்சு வச்சு அதால் இவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் பெரிய சக்ஸஸை கொடுக்க போகிறது. கன்னிக்கு 4ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறார். அப்போ வீடு மன சொத்து ஏதாவது வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அடுத்த 6 மாதத்துலேயே அது நடக்கும். ஒரு டாக்குமெண்ட் பதிவு பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இவங்க பேரில் உண்டு. ஒரு வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அது தள்ளி போன வாகன பிராப்தம் இவர்களுக்கு கூடி வரும். சுய தொழில் பண்ணணும்னு நினச்சி பல நாளாக காத்துட்டு இருந்தவர்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 5வது இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த கன்னிராசிக்கு புத்திர பாக்கியம் கடவுள் தருவார். பூர்வீக சொத்து பத்து விஷயங்கள் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். குலதெய்வத்தினுடைய அனுகூலமும் அனுகூல பிராப்தமும் இவர்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருஷத்துல. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ட்ரௌமாலாம் நிறைய மாட்டி வந்தாங்க. கன்னி நம்ம யாரை கேட்டாலும் 1.5 வருஷமா பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, குழப்பமா இருக்குன்னுவாங்க. தப்பு அவங்க பண்ணதாக கூட இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தேவையில்லாத தன்னைத்தானே மனசிறைக்குள்ள போட்டு வருத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த மன தெளிவு இந்த வருஷத்துல அவங்களுக்கு கடவுள் தரப்போறார். அடுத்த 6 மாசத்துல கொஞ்சம் தெளிவாயிடுவாங்க. ஒரு பெர்ஸ்பெக்டிவா எந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சா நமக்கு கடவுள் வெற்றியை கொடுப்பாருன்ற ஒரு திட்டமிடல் அவருடைய வாழ்க்கைக்கு வரும். ரொம்ப முக்கியமா லவ் விஷயத்துல சிக்கலை அனுபவிச்ச கன்னிராசிக்கெல்லாம் லவ்ல ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி கணவன் மனைவி பிரச்சனையில் இருந்தாங்கன்னா இந்த வருஷத்துல ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி மாற்றுப்பாலினத்தால் அனுகூலங்கள் கிடைக்கும். ஆணா இருந்தால் பெண்ணால் ஏற்றம் கிடைக்கும், பெண்ணா இருந்தால் அவர்களுக்கு ஆணால் ஏற்றம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மாற்றுப்பாலினத்தவரால் பெரிய வளர்ச்சிகளை பார்ப்பார்கள். ஏன்னா 7ஆம் இடத்தில் உச்சகுரு பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கல் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாம் சரியாயிடும். பணம் கொடுத்துட்டு வராமல் இருந்தால் இவங்களுக்கு வரும். இவங்க வாங்கின பணத்தை கடனே அடைக்க முடியலன்னு நினைச்சாங்கன்னா அதை படிப்படியாக அந்த கடனை அடைச்சிருவாங்க அடுத்த 6 மாசத்துல. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் இந்த வருஷத்துல 100% கிடைக்கும். கன்னிராசி எஸ், வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரமோஷன் வேணும்னா ப்ரமோஷன் கிடைக்கும். குறிப்பாக கோடி கிடைக்குன்னு நான் பொய் சொல்லி ஏமாத்துறதை விட தேவைக்கு பணம் கிடைக்கும். கை நிறைய வச்சு செலவு பண்ணுவாங்க இந்த காலகட்டங்களில். பொருளாதார தட்டுப்பாடுகள் எல்லாமே மாறும். 12ல் கேது கடந்த 1 வருஷமா தன்னைத்தானே சாமியார் மாதிரி நினைச்சு வாழ்ந்திருப்பாங்க பல கன்னிராசிலாம். தன்னை ஒரு ஞானி மாதிரி கூட பல பேர் நினைப்பாங்க. சில விஷயங்கள் வந்து நமக்கு அப்படியே நடக்கிறதெல்லாம் தெரியுது, நமக்கு இன்ட்யூஷன்ல அப்படியே கடவுள் நம்மள்ட்ட பேசுறாரு, நமக்கு எல்லாமே கிடைச்சிருதுலாம் பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு தெய்வத்தினுடைய பிராப்தம் அருள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறனுடைய கனவு வெற்றி அடையும். அந்த பிஆர் ரிலேட்டடாக சில பெண்டிங்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அவங்களாம் டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணால் இந்த டைமில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். சுபவரைய செலவுகள் நிறைய பண்ணுவாங்க. ஸோ நவம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு ராகு கேது அவங்களுக்கு மாறுது. அதுக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை திறம்பட செயல்படக்கூடியதாக இருக்கும். ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு 10ல் இருந்து குரு 11க்கு வர்றதும், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டக சனியை வந்து உச்சகுரு பார்க்கறதும், 6ல் இருக்கக்கூடிய ராகு 12ல் இருக்கக்கூடிய கேதுவாலையும் அடுத்த 6 மாத காலம் கன்னிராசிக்கு ஒரு மகத்துவமான வருடம். அவங்க எதை தொட்டாலும் வெற்றி அடையும். இதை தான் செய்யணும்னு இல்லைங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல விஷயம்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை திறம்பட செயல்படுத்தி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக முருகன் அருளோடு சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப உண்மையாகவே ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டீங்க கன்னிராசி. ஏன்னா லாஸ்ட் அந்த 1.5 இயர்ஸ் அவங்க எவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க. இது அவங்களுக்கு கேட்குறது வந்து உண்மையாகவே அந்த காதில் தேன் வந்து பாயுதுன்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லை கோவிலுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்குமா? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5வது இடத்துல ராகு வரார், 11வது இடத்துல கேது வரப்போறார்.
ஸோ 5ல் ராகு வந்துச்சுன்னா பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைங்க ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா இந்த குழந்தைகளுடைய உடலிலும் அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணணும். 11ல் கேது வரும் பட்சத்தில் லாபம் பண விஷயங்களில் விவகாரங்களில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கான்ஷியஸாக அவங்க பார்த்து பண்ணணும். கண்டகத்து சனி இப்போ நடந்துட்டு இருக்குது. 7ஆம் இடத்துல சனி 1000 விஷயங்கள் ஆறுதல சொன்னாலும் 7ஆம் இடம் என்பது காதல், காமம், களத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயங்கள் சார்ந்த விலைகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். காதல்னா காதலிப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக காதலிக்கணும். இந்த டைமில் நீங்கள் என்னதான் பேசினாலும் வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன முரண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. களத்திரம் திருமண வயசில் இருக்கக்கூடியவர்கள் 1க்கு 40 தடவை யோசிச்சுட்டு முடிவு பண்ணணும். குரு 1000 பார்க்கட்டும், மழை தான், கொடை பிடிச்சாலும் கால் நனையும். அப்போ அதுக்கேற்றதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அதீதமாக போய் அட்டாச் ஆகிடாதீங்க. அப்படி அட்டாச் ஆனீங்கன்னா அதில் தேவையில்லாத சில பல வழிகள் வரும். அதில் கொஞ்சம் இவங்க நிதானமாக இருக்கணும். இதுக்கு இவங்க எந்த வழிபாடுகளை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனிக்கிழமை பக்கத்தில் ஏதாவது பெருமாளுடைய சன்னதி இருந்துச்சுன்னா, ஏன்னா புதனுக்கு அதிபதி அவர் தான், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போயிட்டு ஒரு பொடி துளசி வாங்கி கொடுத்து இவங்க பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணி மனதார அந்த திருமாலை வழிபட்டுட்டு வரும் பொழுது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். சந்திரனுடைய மனைக்கு குரு வந்திருக்கிறதுனால புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் தரக்கூடிய அடிப்படையில் அந்த வழிபாடு அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் அப்படின்னு ஏதாவது வந்து ரேட்டிங் பண்ண முடியுமா சார்? அது மாதிரி சொன்னா கண்டிப்பா மக்கள் வந்து கடுப்பாவாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. அதுக்காக கேட்கிறேன் சார். இந்த வருஷத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது குறிப்பா முன்னாடி சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கு. அதுல குறிப்பா குரு எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியின் மீது பார்வைப்படுகிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் ராசியா இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய பெரிய மாற்றங்களும் திருப்பங்களையும் குரு பகவான் தரப்போறார். ஏன்னா ஏற்கனவே 8வது இடத்துல இருந்த குரு 9வது இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா போற இடம் எல்லாம் சொந்த இடம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அடுத்த 6 மாத காலங்கள் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 7.5 சனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மகர ராசி யாரை கேட்டு பார்த்தாலும் சொல்லி அழ ஆள் இருந்துச்சுன்னா கத்தி அழுவாங்க. அவ்வளவு வேதனைகளை இதயத்துக்குள்ளே சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மறுபிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு அடுத்த 6 மாதம் வரக்கூடிய கிரகங்களுடைய சூழல். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சு நிறைய வழி அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயும் கடந்த 3 வருஷம்லாம் சார் வழி தெரியாமல் வளர்ந்தோம், கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தோம் சார், கண்ணீர் தெரியாமல் வளர்ந்தோம். ஆனால் கடவுள் வந்து இந்த 3 வருஷத்துல நிறைய சோகம், ஏமாற்றம், மன உளைச்சல், துரோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மீட்சி கிடைக்காதான்னு நினைச்சவங்களுக்கு 5வது இடத்துல குரு வந்து அந்த குரு நேரடியாக ராசியை பார்க்கறதுனால ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ மேற்கூறிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி இந்த டாப் 3ல கேட்டகரைஸ் பண்றதை விட குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பொறுமையா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப நுணுக்கமா அத்தனையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகா எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த பலன்கள் எல்லாம் மக்களுக்கு முழுசா கொண்டு போய் அவங்களுக்கு அடையணும் அப்படின்றத நம்மளும் இந்த நேரத்துல கடவுளை பிரார்த்திக்கிறோம். உங்க நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த 6 மாதத்தினுடைய பலன்களை ரொம்ப அற்புதமா நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் வாயிலா கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச இந்த நிறுவனத்தாருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு செஞ்ச தம்பிங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.